பார்க்க போகிறோன்னா கருணைக்கிழங்கு புளி மண்டி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கருணைக்கிழங்கை ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் இந்த கருணைக்கிழங்கு புளி மண்டி வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. என்னென்ன பொருள் தேவைன்னா ஒரு 4 ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுக்கணும். 2 ஸ்பூன் கடுகு, தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு 6 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 3 தக்காளியை சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஒரு 10 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கணும். வேக வச்ச கருணைக்கிழங்கை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதை வடித்து எடுத்து வச்சுக்கணும். அரிசி கழுவுன 2வது தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ செய்யலாம் வாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு கடாயை அடுப்பில் நல்லா காய வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு நல்லா எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காயிற அளவு வெயிட் பண்ணணும். அந்த எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போடணும். அந்த கடுகு நல்லா வெடித்து வர வரைய வெயிட் பண்ணணும். இது செட்டிநாடு ஸ்டைலில் செய்கிறனால இதில் நம்ம மிளகாப்பொடி அந்த வரமிளகாலாம் சேர்க்குறது கிடையாது. பச்சை மிளகாயும் புளியும் மட்டும்தான். ஏன்னா செட்டிநாடு ஸ்டைலாக இருக்கவும் இதில் காரமும் புளிப்பும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வீட்டில் நல்லா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கடுகு நல்லா வெடித்து தனித்தனியாக வரணும், அது வரைய வெயிட் பண்ணணும். சிம்மிலே வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ தான் வெடிக்குது. வெடித்தோடனே இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும். அது வெந்தயம் கருகிடாமல் கொஞ்சம் சிம்மிலே வச்சுட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த நம்ம நறுக்கி வச்சுருக்க வெள்ளை பூண்டை அதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா வறுக்கணும். அது ப்ரௌன் கலரில் வர வரைய அந்த ஸ்மெல் வர வரைய நல்லா வறுத்துட்டே இருக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு சிம்மிலே வச்சு செய்யுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அந்த வெள்ளை பூண்டு ஸ்மெல் நமக்கு நல்லா வரணும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு அது நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிம்மிலே வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஹை ஃப்ளேமில் வச்சா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். அந்த வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைய நல்லா அதை வதக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணெயில் வதங்குறதே இதில் நமக்கு டேஸ்ட்டே கொடுக்குறது. அடுத்து நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை போட்டு அதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்க விட்டுறக்கூடாது. நம்ம இதில் மிளகா பொடி சேர்க்காதனால இந்த மிளகாவோட அந்த கிரேவி தான் நமக்கு உரப்பை கொடுக்க போகிறது. அதனால் நல்லா எண்ணெயில் போட்டு அதோட சாறு இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் எங்கள் அம்மா ரொம்ப நல்லா செய்வாங்க. எங்கள் அம்மா தான் இந்த சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். எங்கள் அம்மா இந்த மாதிரி ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த மாடலில் வேறு ஏதாவது டிஷ் வேணும்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரியே நாங்கள் வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் அதை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக. உங்களுக்கு நான்வெஜ்ஜில் கூட என்ன டிஷ் வேணும்னு சொன்னிங்கன்னா கூட செட்டிநாடு ஸ்டைலில் நாங்கள் செஞ்சு கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ஸ்டைலில் வேணும்னு. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குவோம். நல்லா அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த தக்காளி நல்லா எண்ணெயில் சுருண்டு வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். கருணைக்கிழங்குல புளிக்குழம்பு வச்சுருப்பாங்க, மசியல் வச்சுருப்பீங்க, இதெல்லாம் வச்சுருப்பீங்க. ஆனால் மேக்ஸிமம் யாரும் புளிமண்டி வச்சுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதுவரை வச்சுருந்தது இல்லைன்னா இதை பார்த்துட்டு வச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு.
அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு அந்த மஞ்சத்தூளோட அந்த ஸ்மெல் போகிற வரைய நல்லா அதை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை வந்து இந்த ஸ்டேஜில் தான் போடணும். ஏன்னா அப்போ தான் அந்த அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் வந்து நல்லா நமக்கு தெரியும், நல்லா வாடை வரும். இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, நம்ம சேர்த்த வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே வந்து அந்த எண்ணெயிலே நல்லா சுருண்டு வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு நிற்கும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இந்த புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நமக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். பட் செட்டிநாடு ஸ்டைலுங்கிறனால புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா சேர்த்து எல்லா இதுலேயும் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி கழுவி வச்சுருக்க அந்த ரெண்டாவது தண்ணியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா அப்புறம் லாஸ்ட்டு ஸ்டேஜில் கூட நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா உப்பு கரையிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க கருணக்கிழங்கை உள்ளே சேர்த்துக்கலாம். கருணக்கிழங்கோட அரிப்புத்தன்மையே சுத்தமாக இதில் இருக்காது. ஏன்னா வந்து அந்த புளிப்புத்தன்மை வந்து அந்த அரிப்புத்தன்மையை எடுத்துரும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு மூடி வச்சு இதை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விடணும். 20 நிமிஷம் நல்லா சுண்ட விட்டு நல்லா கிண்டி விட்டு பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். அப்போ அந்த புளிப்புத்தன்மை எல்லாம் நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் கெட்டியாக இருக்கும் குழம்பு. நல்லா அடி பிடிச்சிடாமல் ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சாப்பிட தயாராக இருக்குது. இப்போ வந்து இதை வேறு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கையிலே நாக்கில் எச்சி ஊறுதா ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து சாதத்தோடு வச்சு